சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன், நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரிய குடிச்சு கண்ட துண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? பின்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி, தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்குவோம். நாளை மினி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வரவர்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மனி வர சொல்லுங்கடா. அம்மனி வாமா. அதுக்குள்ள ஏன்டா பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா, உட்கார். ஏங்க குச்சிக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா காலில் கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிளம்பி காலில் விழுணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி மட்டும் பேந்துரும், போய் விழுட போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்லையா? நீ போடா. விழுந்தா அவனமா? விழுந்தே ஆகணும், போ. உன் தலை எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. பாவி பயலே. ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டா. சொல்றல உள்ள வா, சொல்றல வா, சொல்றல. நான் சினிமா கூட்டிட்டு போறேன் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கைமாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீங்களா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி முடிச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பிட திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு?
ஏய் என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா. அம்மா போதும். இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். டேய் பரமச்சோம், வாடங்க. வா இப்படி. பணம் வாங்கினா தர மாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும் நானு. அண்ணே உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர் அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்கண்ணே, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம்ண்ணே. சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போட்டான்டா. டேய் உன் வேட்டியை போட்டான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. ஏ அதங்க ஏ குமுங்க ஏ அதங்க ஏ குமுங்க ஏ அதங்க. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் டாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே. யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா வெரி. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை காட்டி சொல்ற? டேய் இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுக்கடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா பாலா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சே. சரி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு பூரா ட்ரை பீஸ், ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு டபுள் குரட்டையா முட்டு கொடுக்கணும், முரட்டு தூக்கம். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் ப்ளீஸ் அரை மட்டும் அடிச்சாங்க. அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக்